ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது லேப் 1 ஓகேவா. ஸோ லேப் 1 அத்தேனால ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டேட்டா பேஸுக்குள்ளே ஒரு டேட்டாவை நம்ம ETL ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அந்த லேப் கொரிங் டேட்டா பை அத்தேனா அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணு. கொஞ்சம் டிலே தான் ஆகும், வெயிட் பண்ணு. நெட்டெல்லாம் ஸ்லோவாக இல்லை, ஸோ சர்வர் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் கேட்குதான்னு பாரு. கேட்குதா? ஸோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணு. ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஐ அக்ரியை கிளிக் பண்ணு. நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரலனா அப்போவே சொல்லு. இப்போ நம்ம மோகன்குமார் மாதிரி நானாக கண்டுபிடிச்சி கேட்டதுக்கப்புறம் எனக்கு லாகினே ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் திரும்ப வந்துலாம் சொல்லித்தர மாட்டேன். ஸோ இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ ஸ்டெப் 1 நம்ம பண்ண வேண்டியது, நம்மளுடைய இந்த பேஜில் ஸ்டார்ட் லேப் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ லேபை நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் லேபை கிளிக் பண்ணு. ஸோ கிளிக் பண்ணினா அது லோட் ஆகும். லோட் ஆகி கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே லோட் ஆகாது, உடனே ஸ்டார்ட் ஆகாது லேபு. ஸோ அது லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் லேப் கொடுத்துட்டோம், அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. எப்போ அந்த ப்ராசஸ் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கே AWSன்னு ஒரு ஐக்கான் இருக்கா? இங்கே இருக்கா இல்லையா? இங்கே ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் என்ன கலரில் இருக்குது? இப்போ எல்லோவில் இருக்குது. இப்போ டிராஃபிக் சிக்னல் மாதிரி தான். இப்போ டிராஃபிக் சிக்னல் நிற்கும் போது எல்லோ கலர் எதுக்கு? ரெடியாக இருக்கணும் ஓகேவா. அடுத்தது க்ரீன் விழப்போகுது, அதுக்கு ரெடியாக இருக்கணும்னு தான் எல்லோ கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் எல்லோவிலேருந்து க்ரீனில் மாறிடுச்சா? இப்போ பாருங்கள், அந்த கலர் வந்து முதல்ல எல்லோவில் இருக்கும், முதல்ல ரெட்டில் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே எல்லோவில் மாறும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீனில் மாறி இருக்கும். க்ரீனில் மாறிடுச்சுன்னா நம்ம லேப் ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டெப் 1ல் பேஸ்ட் பண்ணு. அது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது? ஸ்னைப்பிங் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய சிஸ்டம்லேயே. சர்ச்சில் போயிட்டு ஸ்னைப்பிங் டூல் ஓப்பன் பண்ணு. அதில் நியூன்னு வரும். ஸோ நியூவை கிளிக் பண்ணு. நியூவை கிளிக் பண்ணி இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் லேபை கிளிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் லேபை கிளிக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிக்கிறேன், ஹைலைட்டரை வச்சு எதை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஹைலைட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணு, எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஸ்டெப் 1க்கான ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருக்குது ஓகேவா. பண்ணியாச்சா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் 2 என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ கனெக்ட் த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், சூஸ் AWS. ஸோ AWSன்னு ஒரு லிங்க்கு இங்கே இருக்குது, இதுதான் அந்த லிங்க்கு. ஸோ AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு போகிறதுக்கான லிங்க் இது தான். இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எப்போ கிளிக் பண்ணணும்னா க்ரீனாக மாறினதுக்கு அப்புறம் தான் கிளிக் பண்ணணும். உனக்கு ரெட்டுலேயோ எல்லோலேயோ இருக்கும்போது கிளிக் பண்ணால் அந்த லிங்க்கு ஒர்க் ஆகாது ஓகேவா. க்ரீனில் மாறினதுக்கப்புறம், க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதும் இன்னும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இன்னும் ஒரு லிங்க்கு ஓகேவா. ஸோ ஓப்பன் ஆகுதான்னு பாரு. ஸோ இங்கே கன்சோல் ஹோம்னு வந்துருச்சா? வருதா இல்லையா? ஆச்சுன்னா ஸோ இப்போ இங்கே பாரு,
இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ளே வந்துட்டோம். ஏடபிள்யூஎஸ் லிங்கை கிளிக் பண்ணி இப்போது இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டெப் 2ல் பேஸ்ட் பண்ணு. பொறுமையாக போகணுமா? சரி. கவனி, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாரு. இங்கே பாரு, இப்போ ஸ்டார்ட்டில் பக்கத்துலேயே ஒரு டைமர் ஒன்று ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைமர் என்ன ஆகுது? இந்த டைமிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த டைம் வந்து 0 ஆகிடுச்சுன்னா அவன் லேபு க்ளோஸ் ஆகிடும். நீ பாட்டு எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கியோ அவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அவன் கொடுத்தது 2.25 மணி நேரம் இந்த லேபை முடிக்கிறதுக்கு. இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் இப்போ வீணாகிடுச்சு. டைம் போக போக இது 0 ஆகிடுச்சு அப்படின்னா லேபை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீ பேசிக்கிட்டே உங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேபை கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்னை ஃபாலோ பண்ணு. உங்களுக்கு இப்போ பேசிக்காக ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில லேபில் 5 டாஸ்க் இருக்கும், 6 டாஸ்க் இருக்கும். ஒவ்வொரு டாஸ்க்குள்ளேயும் மல்டிபிள் ஸ்டெப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் சரியாக கம்ப்ளீட் பண்ணால் தான் ஃபைனல் அவுட்புட்டு வரும். அதனால் சொல்லும்போது கொஞ்சம் கவனிங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா கிரியேட்டிங் கொரியிங் அண்ட் ஏடபிள்யூஎஸ் க்ளூ. இப்போ நம்ம அத்தேனால் தான் லேப் பண்ண போகிறோம். அதில் ஏடபிள்யூஎஸ் க்ளூ டேட்டா பேஸ். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா பேஸ் ஏடபிள்யூஎஸ் க்ளூ. ஸோ நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. MSSQL, MySQL, MongoDB, PostgreSQL, MySQL, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இங்கே ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறது க்ளூ. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த டேட்டா பேஸு க்ளூ. இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா அத்தேனாவில் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த பிளாட்ஃபார்ம் அத்தேனா, அதுக்குள்ளே ஏடபிள்யூஎஸ் க்ளூ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது சாம்பிள் CSV டேட்டா. ஸோ எக்ஸல் மாதிரியே இருக்கும். கமா செப்பரேட் வேல்யூவில் ஒரு டேட்டா அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த டேட்டா வெளியே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அவங்களே ஒரு டேட்டா இந்த போர்ட்டலுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நம்ம அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி டேட்டாவை ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபை அண்ட் S3 பக்கெட் ஃபார் கொரி ரிசல்ட் அப்படின்னா S3 பக்கெட். ஸோ S3னா என்னன்னு சொன்னேன் நேற்று. S3 பற்றி நேற்று பேசணுமா? சொன்னேன். வாட் இஸ் மீன் பை S3? சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். எதுக்கு S3 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்டோரேஜுக்காக தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S3 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜும் பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிற பக்கெட்டு தான். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பக்கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 GB டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 15 GB வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். சில பக்கெட்டில் 15 TB வரைக்கும் கூட இருக்கும். ஸோ ஒரு பக்கெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் வைக்கக்கூடிய டேட்டாவோட சைஸ் இருக்கும், அளவு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ அந்த ஃபஸ்ட்டு பண்ண போகிறது எந்த பக்கெட்டில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து டேட்டா வரும். அந்த டேட்டாவை எடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றுவோம். ஃபார்மெட்டுக்கு மாற்றுறது அப்படின்னா நல்ல வேல்யூவாக இருந்தால் டெலிட் பண்ணிவிடுவோம், இல்லாத காலமே டெலிட் பண்ணிவிடுவோம். சரியாக எல்லா காலமில் உள்ள ஃபீல்டும் ஃபில் ஆகிருக்கணும். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக சேவ் பண்ணுவோம். அந்த சேவ் பண்ணுற லொக்கேஷன் தான் S3. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதுதான் முதல்ல பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்பெசிஃபை S3 பக்கெட், எந்த பக்கெட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்தது AWS க்ளூ டேட்டா பேஸ். AWSல இந்த க்ளூ டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். புது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எடிட்டர் பார்த்தீங்கன்னா அத்தேனா கொரி எடிட்டர். ஆக்சுவலாக ஒவ்வொரு டேட்டா பேஸுக்கும் ஒரு எடிட்டர் இருக்கும், டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது அத்தேனா கொரி எடிட்டர். அடுத்தது இப்போது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம்
அதுக்குள்ளே டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளூ டேட்டா பேஸுக்குள்ளே ஒரு டேபிள். அந்த டேபிளுக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, இம்போர்ட் டேட்டா. ஸோ நம்ம எந்த டேட்டாவும் நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா கொடுக்க போகிறது கிடையாது. ஏடபிள்யூஎஸ்ஸே ஒரு ப்ரீ டிஃபைன்டு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம இன்புட் கொடுத்து டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கொரி டைப் பண்ணணும், எஸ்கியூஎல் கொரி டைப் பண்ணணும். நம்ம அந்த கொரிலாம் டைப் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? அதுக்கு பதிலாக அவங்க கொடுக்குற டேட்டா அப்லோட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா டேபிளாக க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ப்ரிவியூ த டேட்டா இன் ஏடபிள்யூஎஸ் க்ளூ டேபிள். நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த டேட்டாவை உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேட்டா டேபிளாக க்ரியேட் ஆகிருக்காங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் அடுத்தது பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் என்ன இருக்குது, அதில் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த பேஜுக்குள்ளே வந்துடு. இந்த பேஜில் என்னெல்லாம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ணணும், முதல்ல அது தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதனால் இங்கே பாரு, இப்போ நம்ம இந்த பேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பேஜை தான் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு சர்ச் பார் இருக்குதா, எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடபிள்யூஎஸில் உள்ள எந்த சர்வீஸை வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்ச் பாருக்கு ஒரு நேம் இருக்குது. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சர்ச் பார்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு பேர் குளோபல் சர்ச் பார் அப்படின்னா இதில் மொத்தம் 110க்கு மேலே சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஒவ்வொரு சர்வீஸையும் இந்த 9 டாட் இருக்கா, 9 டாட் தானே இது, 9 டாட் தான். ஸோ அந்த 9 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது அது எல்லா சர்வீஸுமே. அந்த சர்வீஸோட நேம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் இங்கே போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு அந்த நேமை டைப் பண்ணால் போதும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அத்தேனா அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணால் அந்த சர்வீஸ் எனக்கு இங்கே காட்டுதா, சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த மெனு கீழே அத்தேனாங்கிறது ஒரு சர்வீஸ். அது என்ன சர்வீஸுங்கிறது இங்கே காட்டுது, சர்வர்லெஸ் இன்ட்ராக்டிவ் அனலிட்டிக்ஸ் சர்வீஸ் அப்படின்னு காட்டுதா. ஸோ அப்போது இந்த குளோபல் சர்ச் பாரில் ஏடபிள்யூஎஸில் இருக்கிற எந்த சர்வீஸ் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் ஆப்ஷனில் போய் இங்கே சர்வீஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் தேடினீங்கன்னா அது எந்த கேட்டகரிக்குள்ளே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல இது அனலிட்டிக்ஸ் சர்வீஸ், அது அனலிட்டிக்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்படி தேடி கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ கஷ்டமான நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே போய் சர்ச் பண்ணாலே அந்த சர்வீஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? அந்த சர்ச் பார் அதுக்காக தான் யூஸ் ஆகுது, குளோபல் சர்ச் பார்னு சொல்லுவாங்க, அதனால தான் அது பேர். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் என் டாட் விர்ஜீனியா அப்படின்னு இருக்கா. இப்போது நம்ம க்ளவுடை பொறுத்த வரைக்கும் 3 லெவலாக பிரிச்சுருப்பாங்க. இந்த க்ளவுட் சர்வீஸ் லொக்கேட் ஆகிருக்கிற அந்த இடத்த பொறுத்து. ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபினா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் அந்த ஜியாகிரஃபி. ஸ்கூலில் படிச்சிருக்கோம் இல்லையா, 10th வரைக்கும் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் ஏரியா, லார்ஜ் லேண்டு ஸ்பேஸ் தான் வந்து ஜியாகிரஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம லார்ஜ் க்ளவுடு ஸ்பேஸை ஜியாகிரஃபின்னு சொல்லுவோம். அதாவது க்ளவுடு லொக்கேட் ஆகிருக்கிற அந்த ஏரியாவை. எக்ஸாம்பிளுக்கு க்ளவுட் லொக்கேட் ஆகிற ஏரியாவை நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு பிரிக்கலாம். ஸோ நார்த் அமெரிக்கா ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் க்ளவுடு லொக்கேட் ஆகிருக்க ஏரியாவை. சவுத் அமெரிக்காவும் அதே மாதிரி. யூரோப் இருக்குது, ஏஷியா இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்ரிக்கா இருக்குது. அதில் நார்த் ஆப்ரிக்கா, சவுத் ஆப்ரிக்கா, அதுக்கு அடுத்தது யூஏஇ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவலில் ஜியாகிரஃபி, 2வது லெவலில் ரீஜன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜியாகிரஃபி கீழே மினிமம் 2 ரீஜன் இருக்கணும். ஒவ்வொரு ரீஜனுக்கு கீழேயும் 3 ஜோன் இருக்கணும். ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு போய் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாரு, அதை அப்படி கிளிக் பண்ணி இப்படி பாருங்கள். அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஜியாகிரஃபிக்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ரீஜன் இருக்கா? மேலே ஹெட்டிங் போட்டிருக்குதா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதில் விர்ஜீனியா, ஓஹியோ, கலிஃபோர்னியா, ஓரகன். அடுத்தது ஏஷியா பசிபிக்கில் நம்ம இந்தியாவில் உள்ள மும்பை, ஒசாகா, சியோல், சிங்கப்பூர், சிட்னி, டோக்கியோ, அதுக்கப்புறம் கனடா, யூரோப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கா? ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா
நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே ரீஜன்ஸ் இருக்குது. 150 லொக்கேஷனில் இந்த க்ளவுடு சர்வீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களோட ஒரு டேட்டா 150 கண்ட்ரிலையுமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ நம்ம டேட்டா வந்து சேஃபாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்ல வரோம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் விர்ஜீனியா, அதாவது நார்த்தன் விர்ஜீனியா லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அந்த சர்வரை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்வரில் தான் நம்ம இந்த லேபே பண்ணுறோம். ஸோ இந்தியா லொக்கேஷன் ஏன் நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லொக்கேஷன் ஃப்ரீ கிடையாது. இந்தியா லொக்கேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் ஃப்ரீ கிடையாது. நம்ம எஜுகேஷன் பர்பஸுக்கு விர்ஜீனியா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ், அங்கே தான் அந்த எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் பாருங்கள், அக்கௌண்ட் ஐடி. எல்லாருக்கும் ஒரு யூனிக் அக்கௌண்ட் ஐடி இருக்கும். செக் பண்ணி பாருங்க, என் அக்கௌண்ட் ஐடியும் உங்கள் அக்கௌண்ட் ஐடியும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் ஐடியை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், VOCL லேப்ஸ் அப்படின்னு இங்கே இருக்கும். யூசர், நம்ம யூசரோட யூசர் ஐடி, அங்கே ஒரு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே உங்களோட நேம் வந்து அங்கே காட்டுதா? நேமை சேஞ்ச் பண்ணி தான் நேம் காட்டும். இப்போ எந்த அக்கௌண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த அக்கௌண்ட் ஐடியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுங்கிறதுக்காக அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 ஹரிசாண்டல் லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டீங்களா? ஸோ அதில் பாருங்கள், ஆல் சர்வீசஸ், அதை கிளிக் பண்ணு. ஸோ இங்கே ஆல் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே AWSல இருக்கிற மொத்த சர்வீஸுமே இங்கே காட்டும் உங்களுக்கு. இவ்வளோ தான் அவங்க யூஸ் பண்ணுற சர்வீஸ். ஓகேவா? எல்லாமே காட்டுதா? ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது பாருங்கள், அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த மெயின் சர்வீஸுக்கு கீழே அத்தேனா, அதுக்கப்புறம் நேற்று ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த ரெட் ஷிஃப்ட் இங்கே இருக்குது. அடுத்தது கினசிஸ், AWS கினசிஸ், அதுவும் இருக்கா? அதுக்கடுத்து வேறு என்ன இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளூ, AWS க்ளூ. அதுக்கப்புறம் அப்பாச்சி ஃப்ளிங்க் தேவைப்பட்டா. ஸோ இந்த AWS க்ளூ. ஸோ க்ளூ டேட்டா ப்ரீ யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் AWS க்ளூ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற சர்வீஸ் அனாலிட்டிக் அப்படிங்கிற இந்த கேட்டகரி கீழே தான் இருக்குது. அடுத்து வேறு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸில் அரோரா அண்டு RDS. ஓகேவா? நீங்கள் நினைக்கிற அரோராலாம் கிடையாது. இது வந்து அமேசானில் இருக்கிற அரோரா. ஓகேவா? அமேசானோட ஒரு டேட்டா பேஸ் சர்வீஸ் 2006லேருந்தே இருக்குது இந்த அரோரா. ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது S3 மட்டும்தான். ஓகேவா? அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் EFS இருக்குது, FSX இருக்குது, SC Glacier இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தேவைப்படாது, நமக்கு இப்போ தேவைப்படக்கூடிய இது கிடையாது. ஸோ வேறு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேம்டா. ஸோ கம்ப்யூட் சர்வீஸில் லேம்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேம்டா நமக்கு ஒரு சப் சர்வீஸாக இங்கே நமக்கு தேவைப்படும், அதையும் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா EC2. ஸோ EC2 தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிற மொத்த சர்வீஸ். ஓகேவா? ஸோ இதில் வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், க்ளவுட் ஷெல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பாருக்கு பக்கத்திலே க்ளவுட் ஷெல். ஸோ இது நம்ம இதுவும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பிசியில் இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி க்ளவுடுக்குள்ளே இருக்கிற க்ளவுட் ஷெல் இதுதான். ஓகேவா? ஸோ எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டா போதும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே சேவ் ஆகும். நம்ம எந்தெந்த பேஜுக்கெலாம் போனோம்,
அங்கே என்ன சர்வீஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணோம், எதை வந்து டீஆக்டிவேட் பண்ணோம், எதை டெலீட் பண்ணோம், அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். இப்போ நம்ம எதுவுமே பண்ணல இல்லையா, உள்ளேயே போகலை, அதனால் இங்கே எதுவுமே இல்லை, நோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா சப்போர்ட் நமக்கு தேவையில்லை, செட்டிங்ஸே நம்ம எதுவும் மாற்ற போகிறதில்ல. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே க்ளவுட் ஷெல்லில் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே சர்வீசஸ் பேஜுக்கே வந்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண வேண்டிதான். ஸோ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்வீசஸுக்கு போகணும். ஸோ ஸ்டெப் 4 பாருங்கள். ஸோ ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்துட்டோம். அதனால் ஸ்டெப் 3ல் எந்த டீட்டெயிலும் நீங்கள் போஸ்ட் பண்ண தேவையில்ல. பாப்அப்லாம் அலோவ் பண்ணிட்டோம். அலோவ் பண்ணதுனால தான் அடுத்த பேஜுக்கு ரீடைரக்டே ஆகுது. ஆல்வேஸ் அலோவில் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்டெப் 4க்கு வந்துடு. ஸ்டெப் 4ல் முதல்ல சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இதான் சர்வீசஸ். ஸோ நீங்கள் சர்வீசஸில் போயிட்டு அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணியும் அத்தேனாவை நீங்கள் சர்ச் எடுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இங்கே அத்தேனான்னு டைப் பண்ணுங்கள். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். நீங்கள் போயிட்டு உள்ள ஆப்ஷனில் போயெல்லாம் தேடக்கூடாது. அந்த சர்வீஸ் நேம் தெரிஞ்சுன்னா குளோபல் சர்ச் பாரில் அப்படியே டைப் பண்ணுங்கள். இங்கே டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணால் தான் அந்த கீவேர்டு வரும். அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணோம்னா வராது. ஓகேவா? ஸோ அத்தேனா இங்கே உங்களுக்கு காட்டுது, அதை அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாரு. ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ண, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடு. காப்பி பண்ணு, ஸ்டெப் 4ல் பேஸ்ட் பண்ணு. முடிச்சாச்சா? ஸோ இப்போது ஸ்டெப் 5க்கு போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் படிச்சிருந்தோம். ஸோ S3 பக்கெட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். எந்த S3 பக்கெட்டில் நம்ம இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அத்தேனா கன்சோல், அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதான் இதுதான் அந்த அத்தேனா கன்சோல். ஓகேவா? ஸோ அத்தேனா கன்சோல்குள்ளே வந்ததுக்கப்புறம் சூஸ் எக்ஸ்ப்ளோர் த கொரி எடிட்டர். ஸோ எக்ஸ்ப்ளோர் த கொரி எடிட்டர்னு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கே இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க, இங்கே ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிங்க. ஸோ இங்கே பாரு. ஸோ கெட் ஸ்டார்டரில் கொரி யுவர் டேட்டா இன் அத்தேனா கன்சோல் இதை செலக்ட் பண்ணு. SageMaker செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப் படி கொரி எடிட்டர் தான் நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ இந்த கொரி யுவர் டேட்டா இன் அத்தேனா கன்சோல் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு இதை வந்து ஹைலைட் பண்ணு. ஹைலைட் பண்ணிவிட்டு இதை ஒரு டிக் பண்ணு. அப்புறம் இதை காப்பி பண்ணு. ஸோ என்ன ஸ்டெப்பு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி தெரியுதா? எக்ஸ்ப்ளோர் த கொரி எடிட்டர் இந்த ஸ்டெப்பு கீழே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது இது வரைக்கும் பண்ணியாச்சா? நான் மறுபடியும் காட்டுறேன் பாரு. இதில் கொரி யுவர் டேட்டா இன் அத்தேனா கன்சோல் கொடுத்துட்டு லான்ச் கொரி எடிட்டர் கொடுங்க. கொடுத்துடலாமா? ஸோ லான்ச் கொரி எடிட்டர் கொடுத்தாச்சா?
ஃபாலோ பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் டேப். ஸோ செட்டிங்ஸ் டேப் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு பாருங்க, கொரி செட்டிங்ஸ் இருக்கா? ஸோ இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கொரி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணு. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கொரி ரிசல்ட் அண்ட் என்கிரிப்ஷன் செட்டிங்கில் சூஸ் மேனேஜ். ஓகேவா? கொரி ரிசல்ட் அண்ட் என்கிரிப்ஷன் செட்டிங். இங்கே இருக்கு பாரு. ஸோ கொரி ரிசல்ட் என்கிரிப்ஷன் இதில் அவங்க பண்ண சொல்லியிருக்கிறது மேனேஜ். இது வரைக்கும் வந்தாச்சா? ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கொரி செட்டிங்கை கிளிக் பண்ணணும். ஓகேவா? எல்லோரும் பண்ணியாச்சாதா? கொரி செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே கொரி ரிசல்ட் என்கிரிப்ஷன் இருக்கும், அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது மேனேஜ். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். எடுங்க. இதை ஃபஸ்ட் என்ன பண்ணேன், இதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மேனேஜை கிளிக் பண்ணணும். இது வந்து 1, இது 2. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மேனேஜை கிளிக் பண்ண போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? முடிச்சாச்சா? இப்போ மேனேஜை கிளிக் பண்ணுங்க. மேனேஜை கிளிக் பண்ணதும் இதே மாதிரி மேனேஜ் கொரி ரிசல்ட் லொகேஷன் அண்ட் என்கிரிப்ஷன் வரும். ஸோ இப்போ என்ன பண்ண, திரும்ப நம்ம இந்த ஸ்டெப்புக்கு வந்துருங்க. இங்கே பாரு, லொக்கேஷன் ஆஃப் கொரி ரிசல்ட். நம்ம கொரி ரிசல்ட் எங்கே சேவ் ஆகணும், அந்த லொக்கேஷன் டெஸ்டினேஷனை நம்ம சூஸ் பண்ணணும். அதில் போயிட்டு ப்ரௌஸ் S3. ஃபஸ்ட் நம்ம மேனேஜ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் கொரி ரிசல்ட். ஸோ இங்கே பாரு, லொக்கேஷன் ஆஃப் கொரி ரிசல்ட் அப்படின்னு வருது இல்லையா? வருது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடு. அதுக்கப்புறம் ப்ரௌஸ் S3 கிளிக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம பண்ண வேண்டியது ப்ரௌஸ் S3 கிளிக் பண்ணணும். இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாரு, ப்ரௌஸ் S3. ஸோ ப்ரௌஸ் S3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட் காட்டும். காட்டுதா? டிஃபால்ட்டாக இங்கே பாரு, நம்ம டேட்டு காட்டும், எப்போ நம்ம க்ரியேட் பண்ணோங்கிற அந்த டைம் இங்கே இருக்கும். இப்போ தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ இதில் இதை டிக் பண்ணிக்கோ. அடுத்து அதான் பண்ணுவோம். ஓகேவா? இதை காப்பி பண்ணு. ப்ரௌஸ் S3 கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது
இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணு, இந்த பக்கெட்டை செலக்ட் பண்ணு. இந்த பக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது சூஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடு. இந்த பக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அடுத்தது டிக் பண்ண வேண்டியது சூஸ். முடிச்சாச்சா? நான் இதை அப்படியே காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? முடிச்சாச்சா? ஸோ இதை இந்த பக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் கொடுத்துரு. ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுக்க வேண்டியதான். ஸோ நம்ம பக்கெட்டை சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ண பக்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுதான்னு பார்க்கணும். லொக்கேஷன் ஆஃப் யுவர் query ரிசல்ட் ஆப்ஷனல் இங்கே இருக்கு இல்லையா, அதில் இந்த லொக்கேஷன் இங்கே செலக்ட் ஆகிருக்கான்னு பாரு. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணு, சேவ் கொடுத்துரு. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடு. இங்கே பாரு, செட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். ஆறாவது ஸ்டெப்பில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எடிட்டர் டேப். இப்போ இது வரைக்கும் நம்ம இருந்தது செட்டிங்ஸ் டேப். ஸோ செட்டிங்ஸ் டேப்பில் S3 பக்கெட் லொக்கேஷனை சேவ் பண்ணோம். இப்போ நம்ம பண்ண போகிறது எடிட்டர் டேப்பில் போயிட்டு query 1 செக்ஷனுக்குள்ளே இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாரு, இதுதான் அந்த எடிட்டர் டேப் இருக்கா. நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தது query செட்டிங், ஒர்க் பண்ண போகிறது எடிட்டர். ஸோ எடிட்டரை கிளிக் பண்ணு. அங்கே query 1ன்னு ஒரு எடிட்டர் இருக்கா. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த கொரியை இங்கே பேஸ்ட் பண்ணு. பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் பண்ண வேண்டியது. ஸோ ரன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இப்படி ஸ்க்ரோல் பண்ணு. ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணு. அதுக்கப்புறம் ரன் கொடு. ஸோ ரன் கொடுத்தோன்னே இந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பாரு, கொரி ரிசல்ட்டில் கம்ப்ளீட்டட், டைம் இன் கியூ 74 millisecond, ரன் டைம் 442 millisecond, டேட்டா ஸ்கேன்டு, இந்த ஆப்ஷன் காட்டுதான்னு பாரு. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணு. ஸோ ரன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 7ல் அவங்க பண்ண சொல்லியிருக்கிறது டேபிள் அண்ட் வியூஸ் இங்கே இருக்குது. அதில் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு பாரு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு S3 பக்கெட் டேட்டா, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண, நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் இந்த S3 பக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் S3 பக்கெட்டை ரெடி பண்ணோம் இனிஷியலாக. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் பார்க்க சொல்கிறாங்க. S3 பக்கெட் டேட்டாக்குள்ளே போயிட்டு டேபிள் நேம் எல்லோன்னு என்டர் பண்ணணும். ஸோ எல்லோவை காப்பி பண்ணு. இன்ஸ்ட்ரக்ஷன் 7ல் டேபிள் நேம்
அதில் எல்லோங்கிறது கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அங்கே என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா S3 பக்கெட் டேட்டா, S3 பக்கெட் டேட்டாவை கிளிக் பண்ணணும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பாரு. ஸோ சூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ். என்ன டேட்டா பேஸ் இருக்குது? ஸோ டாக்ஸி டேட்டான்னு ஒரு டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் நேமை காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணு. ஓகேவா? S3 பக்கெட் டேட்டாவை செலக்ட் பண்ணதும் இந்த டேபிள் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதில் டேபிள் நேம் கொடுத்துரு. அடுத்தது டிஸ்கிரிப்ஷனை அவனே கொடுத்துருக்கான், டேபிள் ஃபார் டாக்ஸி டேட்டா. அதை அப்படியே காப்பி பண்ணு. ஓகேவா? ஸோ டேபிள் ஃபார் டாக்ஸி டேட்டா அப்படிங்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடு. ஸோ டேபிள் நேம், டிஸ்கிரிப்ஷன் ரெண்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷனில் சூஸ் எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா பேஸோட நேம் டாக்ஸி டேட்டா. ஓகேவா? அதில் டாக்ஸி டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த 2 நேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷனில் சூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ். அதில் 2 காட்டும், டிஃபால்ட் 1, டாக்ஸி டேட்டா 1. ப்ரீவியஸ் ஸ்டெப்பு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் டாக்ஸி டேட்டா காட்டும். ஓகேவா? அந்த கொரி எடிட்டரில் நீங்கள் ரன் பண்ணி அது கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இங்கே டாக்ஸி டேட்டாங்கிற அந்த டீட்டெயில் உங்களுக்கு வரும். அந்த ஸ்டெப்பே கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு இங்கே எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ டாக்ஸி டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே. நம்ம கொடுத்த டேட்டா 3 டேட்டா தான். டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம், டேபிளோட நேம், அடுத்தது டேபிளோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணு. முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது இங்கே பாருங்கள், லொக்கேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா செட். அங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்கு இல்லையா? S3 ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லோன்னு முடியும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோ. இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், லொக்கேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா செட் அப்படிங்கிற இடத்துல இதை பேஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணு, இந்த இடத்துல பாரு, லொக்கேஷன் ஆஃப் இன்புட் டேட்டா செட்னு இருக்கா? நம்ம காப்பி பண்ண அந்த URL இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடு. பண்ணியாச்சா? கவனி, அடுத்தது பாரு, இன்னும் அது முடியல. என்கிரிப்ஷனை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுடணும். டேட்டா ஃபார்மேட்டில் CSVயை சூஸ் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணு, டேட்டா ஃபார்மேட். ஸோ டேட்டா டைப்னு இருக்கு இல்லையா? இதில் இங்கே எதுவும் சூஸ் பண்ண தேவையில்ல. இங்கே வாங்க, டேட்டா ஃபார்மேட்டில் CSV. டேட்டா டேபிள் டைப்பை விட்டுரு. அப்படியே டேபிள் டைப்பில் எதுவும் சூஸ் பண்ண சொல்லலை. ஃபைல் ஃபார்மேட்டில் இங்கே மாற்றிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாரு, காலம் டீட்டெயிலில் பல்க் ஆட் காலம்ஸ். நம்ம இப்போது ஒரு 10-20 காலம், ஒரு 2 காலமுக்கு மேலே ஆட் பண்ணாது பல்க் தான். ஸோ பல்க் காலம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் பல்க் ஆட் காலம் அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பல்க் ஆட் காலம்னு இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ பல்க் ஆட் காலமாக கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடு. இதை பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸோ அதுக்கு முன்னாடி இதை மாற்று. இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இல்லையா? சூஸ் CSVக்கு. இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா? CSV சூஸ் பண்ணது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, பல்க் ஆட் காலமுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, ஸோ பல்க் ஆட் காலம் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதில் பாரு, இதில் உள்ள இந்த ஆடுக்கு கீழே வெண்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு நிறைய காலம்ஸ் இங்கே காட்டும். அந்த எல்லா காலமையும் காப்பி பண்ணு. டோட்டல் டெசிமல் வரைக்கும் உள்ள எல்லா காலமையும் அப்படியே காப்பி பண்ணிக்கும். ஓகேவா? இதை காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணு, இங்கே பல்க் ஆட் காலமை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், அதில் இதை பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ வெண்டர் ஸ்ட்ரிங்கில் ஆரம்பித்து டோட்டல் டெசிமல் வரைக்கும் இருக்கிற எல்லா காலம் நேமையும் அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடு. ஸோ நீங்கள் ஆட் கொடுத்த உடனே இங்கே பாரு, காலம் டீட்டெயிலில் நம்ம ஆட் பண்ண காலம் எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். ஆயிடுச்சா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ முடிச்சாச்சா? ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம ப்ரிவியூ டேபிள் கொரியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் க்ரீனில் தான் இருக்குது, அதனால் எந்த எரரும் இல்லை. ஸோ எரர் இருந்தால் உங்களுக்கு ரெட்டில் காட்டியிருக்கும். எரர் எதுவும் இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனலாக கிரியேட் டேபிள் கொடுத்துடலாம். ஸோ டேபிளுக்கான ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம். இப்போது கிரியேட் டேபிள் கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ இங்கே பாருங்கள், அக்னாலஜி கொடுக்காம விட்டுட்டோம். அக்னாலஜி கொடுத்துட்டு கிரியேட் டேபிள் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் டேபிள் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் கிரியேட் ஆகி கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ வந்திருக்கான்னு பார்த்துக்கோ. எது வருதா? டேட்டா செக்ஷனுக்கு போயிட்டு டேட்டா பேஸை சூஸ் பண்ணணும். அதில் டேட்டா பேஸை சூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸோட நேம் டாக்ஸி டேட்டா. ஸோ அதான் நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ். அதுக்கு முதல்ல நம்ம போக வேண்டிய இடம் டேட்டா. ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இங்கே பாரு, டேட்டா சோர்ஸ், டேட்டா பேஸ். அதில் நம்ம செலக்ட் பண்ண சொல்லிருக்கிறது டேட்டா பேஸ் மட்டும்தான். ஸோ டேட்டா பேஸில் டாக்ஸி டேட்டா அப்படிங்கிற டேட்டா பேஸை சூஸ் பண்ணணும். இந்த பேஜுக்கு வந்துரு, டேட்டாவை பாரு, டேட்டாவை கீழே டேட்டா பேஸ் டாக்ஸி டேட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணு. ஓகேவா? பண்ணியாச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளில் ஒரு டேபிள் கவுண்ட்டு காட்டுதா? நீங்கள் அந்த ட்ராப் டவுன் இந்த ஏரோ மார்க் அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அப்படிங்கிற ஒரு டேபிள் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கிரியேட் பண்ணியிருந்த எல்லோ டேபிள் அங்கே காட்டுதா? ஸோ இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடு.
நான் ஒரு தடவை சொல்லலை அப்படிங்கிறத எடுக்காமல் விடக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. இதில் நீங்கள் சூஸ் பண்ணது என்ன? டாக்ஸி டேட்டா. அதுக்கப்புறம் டேபிளில் ப்ரிவியூ பார்த்தோம். எல்லோங்கிற டேபிள் இருக்கான்னு பார்த்தோம். இதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணு. முடிச்சாச்சா? டாக்ஸி டேட்டா கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடு. இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது வரலையா? ஸோ இதில் பாரு, ப்ரிவியூ டேட்டா. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த டேட்டா பேஸ் டேபிளில் டேட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ டேட்டா செக்ஷனில் டேட்டா பேஸ் டாக்ஸி டேட்டாவை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணியாச்சா? டாக்ஸி டேட்டா இங்கே டேபிளில் எல்லோ டேபிள் காட்டுதான்னு பாரு. கரெக்டாக வந்துருந்துன்னா உங்களுக்கு எல்லோ டேபிள் காட்டுதா? ஸோ இப்போ அடுத்தது சூஸ் ப்ரிவியூ டேபிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 3 டாட் இருக்கும். அதில் ப்ரிவியூ டேபிள் கொடுங்க. எல்லோ டேபிள் பக்கத்தில் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதில் ப்ரிவியூ டேபிள் கொடு. ஸோ ப்ரிவியூ டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா கொரி ரன் ஆகும். கொரி கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ண அந்த டேபிள் இங்கே காட்டுதா? ஒரு 10 டேட்டா வருதா? ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சா? ஸோ நம்மளோட ரிசல்ட் இதுதான். நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு இதுவாக தான் இருக்கணும். 10 ரிசல்ட் வந்துருக்கணும். பண்ணியாச்சா? இந்த மாதிரி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு சிஎஸ்சி ஃபைலாக உங்களுக்கு அந்த டேட்டா டவுன்லோடும் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு அந்த ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. டவுன்லோட் ரிசல்ட் சிஎஸ்வி நம்ம செக் பண்ணுறதுக்காக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது ஸோ கடைசியாக நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பண்ணது சரியாக இருக்குது, எந்த எரரும் வரல. ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ டாஸ்க் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? டாஸ்க் 1 மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டாஸ்க் 2 இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டாஸ்க் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாஸ்க் 2க்கு போயிடலாம். டைம் இல்லை நமக்கு. என்னாச்சு? டவுன்லோட் எப்படி பண்ணுறதா? சும்மா கொடுத்து பாருங்கள். ஓகேவா? டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கொடுத்து காட்டினேன். ஓகேவா? ஸோ கொரி எடிட்டர். ஸோ இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொரி எடிட்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். கொரி எடிட்டரில் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ அடுத்த டாஸ்க்கு. ஸோ டாஸ்க் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டாஸ்க் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கவனி.
ஸோ டாஸ்க் ஒன்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணோம். பக்கெட்டுக்குள்ளே டேபிளை ஆட் பண்ணுறதுக்கு அந்த பாத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம், ஒரு டேபிள். அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேட்டா பேஸுக்குள்ளே டாக்ஸி டேட்டா அப்படிங்கிற டேட்டா பேஸுக்குள்ளே எல்லோ அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். அந்த டேபிளை கிரியேட் பண்ணி இப்போ அவுட்புட்டும் பார்த்துட்டோம். ஸோ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது டாஸ்க் 2ல் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளோட நேம் ஜனவரி. ஸோ ஜான் அப்படிங்கிற நேமில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேபிள் அந்த எல்லோ நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது அப்படியே இருக்கும். இப்போ இதில் ஜனவரியில் என்னெல்லாம் நடந்திருக்கு அந்த இப்போ அந்த சேம் அந்த டாக்ஸி டேட்டாவில் ஜனவரியில் ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ண போகிறோம் கடைசியாக. இப்போ பண்ண மாட்டோம். அடுத்தது இதில் ஒரு இயர் இருக்குது. ஆக்சுவலி ஜனவரி 2017 அதில் உள்ள என்ட்ரியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டாஸ்க் 2ல் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு புது கொரி எடிட்டர். இருக்கிற பழைய கொரி எடிட்டர்லாம் டெலிட் பண்ணிவிட்டு அதே அத்தேனா கொரி எடிட்டரில் நியூ கொரி எடிட்டரை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ப்ளஸ் கொரி எடிட்டரை ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ 9th ஸ்டெப்பில் அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் அடுத்தது பண்ண வேண்டியது இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு அந்த கொரி கொடுத்துருக்காங்க. இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணு. ஜனவரி டேட்டாவுக்கான கொரி. ஓகேவா? ஸோ இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணு. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்த அந்த எம்டி கொரியில் அவங்க கொடுத்த டேட்டாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன்னு கொடு. ஸோ ரன்னிங் கம்ப்ளீட்டட் கொரி சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணும்போது சரியாக காப்பி பண்ணல, ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வராது. அதெல்லாம் கரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணு. இந்த அவுட்புட்டை ரெக்கார்ட் பண்ணு. இந்த அவுட்புட்டை அப்படியே காப்பி பண்ணி 9th ஸ்டெப்பில் பேஸ்ட் பண்ணு. ஸோ நமக்கு கொரி சக்ஸஸ்ஃபுல் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பண்ண வேண்டியது இப்போ நம்ம கொரியை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த டேபிள் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்த எல்லோ டேபிளுக்கு மேலேயே ஜான்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ அது சரியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததுக்கு போகலாமா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டெப் நம்பர் 10. ஸோ இதையும் என்ன பண்ணிக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் எடு.
இந்த ஜான் டேபிள் தெரிகிற மாதிரி இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை மார்க் பண்ணு. எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ ஜான் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இதை மார்க் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது வரைக்கும் சரியாக பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சரியாக வந்துடும். பண்ணியாச்சா? 9th ஸ்டெப்புக்கு அடுத்தது பேஸ்ட் பண்ணுங்க. 10th ஸ்டெப்புக்கு முன்னாடி. ஸோ முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணு, இந்த கொரியை காப்பி பண்ணு. இங்கே ஒரு 10th ஸ்டெப்பில் ஒரு கொரி இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, இந்த அத்தேனா கொரி எடிட்டருக்கு வந்துரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லோ டேபிளில் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ எல்லோ டேபிள் இங்கே இருக்குது, ஓகேவா? அதில் இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, ரைட் சைடு 3 டாட் இருக்குது பாரு, இருக்கா? நல்லா ஃபாலோ பண்ணு. இஷ்டத்துக்கு வேற எங்கேயா எக்ஸிக்யூட் பண்ணினா டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிடும். அதனால் இங்கே எல்லோ டேபிளில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோ டேபிள் இங்கே இருக்குது, ஜான் டேபிளில் மாற்றி பண்ணிடக்கூடாது, ஓகேவா? அவங்க சொல்லியிருக்கிறது எல்லோ டேபிள். எல்லோ டேபிளில் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணணும். கொரி எடிட்டர் போயிரு, எல்லோ டேபிளில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணினா உனக்கு ரன் கொரி. ஸோ ரன் கொரிக்குள்ள இன்சர்ட் இன்டு எடிட்டர் அப்படின்னு வருதா? ஸோ வேறு எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணக்கூடாது, இன்சர்ட் இன்டு எடிட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது இருக்கா? இருக்கு. இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணு, அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணு. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுங்க. திருப்பி சொல்லணுமா? இங்கே கொரி 1 நம்ம க்ளோஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்துருப்போம். கொரி 1ல் கிரியேட் டேட்டா பேஸ் டாக்ஸி டேட்டான்னு இருந்திருக்கும். அதில் இந்த கொரியை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ்னால் அதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த கொரியை ரீப்ளேஸ் பண்ணி ரன் கொரி கொடுக்கணும், ஓகேவா? ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வருதான்னு பாரு. ஒரு 100 டேட்டா அவுட்புட்டில் வரும். திரும்பவும் சொல்கிறேன், ஜான் டேபிளில் போயிட்டு இன்சர்ட் இன்டு எடிட்டர் போங்க. நம்ம காப்பி பண்ண இந்த கொரியை பேஸ்ட் பண்ணு. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன்னு கொடு. ஸோ ரன் கொடுத்தீங்கன்னா எங்கள் ரிசல்ட்டு எவ்வளோ வருது? 23,83,451 டேட்டா உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் இன் கியூ. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, செக் பண்ணி பாரு. சில பேருக்கு ஒன்றா வரலாம், மேக்ஸிமம் ஒன்றா வராது. டைம் இன் கியூ, ரன் டைமு, டேட்டா ஸ்கேண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ முடிச்சாச்சா? ஸோ முடிச்சாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். இப்போ டாஸ்க் 2 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டாஸ்க் 3யா? டாஸ்க் 2 பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது டாஸ்க் 3 போயிடலாம். எதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 2 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 டேபிளையும் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ டாஸ்க் 3 நம்ம பண்ண போகிறது பே டைப் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அதில் இந்த ஒரு 6 காலம் அதில் ஆட் ஆகும்.
ஓகேவா? ஸோ இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா டேபிளையும் எடுத்து அதுலேருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ 2 டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3ஆவதாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் டாக்ஸியில் டாட் கிரெடிட் டேட்டா அப்படிங்கிற கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு சில டீட்டெயில்ஸாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது கிரெடிட் கார்டுங்கிற ஒரு டேபிள். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த 12வது ஸ்டெப்பில் இருக்கிற இந்த கோடை என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுபடி பார்த்தீங்கன்னாக்கா பே டைப் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு முறை தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கோ. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொரி எடிட்டரில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு புது கொரி எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோ. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு புது கொரி எடிட்டர், அதில் இந்த கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணிவிடு. ஸோ எப்பவும் போல் ரன்னு கொடுங்க. சேம் ப்ரொசீஜர். ஜஸ்ட்டு அந்த கொரியை காப்பி பண்ணுறோம், ரன்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம 12வது ஸ்டெப்பில் உள்ள கொரியை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. கிரெடிட் கார்டுன்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது 13வது ஸ்டெப்பில் பாரு. ஸோ எல்லோ டேபிள். ஸோ எல்லோ டேபிளில் இப்போ நம்ம ஒரு டேட்டா எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான கொரி தான். ஸோ செலக்டு சம் டோட்டல் வரல. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் நான், எல்லோ டேபிளில் போயிட்டு இன்சர்ட் இன்டு எடிட்டர். ஸோ அப்படி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படியே இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ கிரெடிட் கார்டு டேபிள்லேருந்து டேட்டாவை எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அந்த புது கொரியில் பேஸ்ட் பண்ணு, ரன் பண்ணு. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா முக்கியம் இல்லை, கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இங்கே டைம்லாம் காட்டுதான்னு பாரு, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ அடுத்தது 15வது ஸ்டெப்புக்கு வந்துருங்க. காப்பி பண்ணிக்கோ. 15வது ஸ்டெப்பில் இருக்கிற கொரியை காப்பி பண்ணு. மறுபடியும் நியூ கொரி போய்டு, பேஸ்ட் பண்ணு, ரன் பண்ணு. ஸோ அதுவும் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பண்ணியாச்சா? ஸோ 15வது ஸ்டெப்பில் உள்ள கொரியை காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணு, ரன் பண்ணு. புது கொரி ஓப்பன் பண்ணி, எல்லாத்துமே புது கொரி தான். அடுத்தது 16வது ஸ்டெப்பில் இருக்கிற இந்த கொரியையும் காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ நியூ கொரி, சேம் நியூ கொரி ஓப்பன் பண்ணு, ரன் பண்ணு. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அடுத்தது 17வது ஸ்டெப்பில் இருக்கிற கொரியையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு, சேம் நியூ கொரி. ஓகேவா? 17வது ஸ்டெப்பையும் முடிச்சாச்சா? ஸோ அடுத்தது 18வது ஸ்டெப்பில் இருக்கிற எந்த கொரியையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. சேம் ஒரு நியூ கொரி போயிடுங்க, பேஸ்ட் பண்ணு, ரன் பண்ணு. இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது 18வது ஸ்டெப் முடிச்சாச்சு. 19வது ஸ்டெப்பில் இருக்கிற கொரியையும் சேம் அதே மாதிரி காப்பி பண்ணுங்க,
நியூ கொரியில் பேஸ்ட் பண்ணு, எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ அதுவும் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு 20வது ஸ்டெப்பு. ஸோ டாஸ்க் 3 முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ டாஸ்க் 4 முடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா? 19வது ஸ்டெப் வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா டாஸ்க் 4 முடிய போகுது. ஓகேவா? ஸோ அதில் நான் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ வியூ செக்ஷனில் கம்பெனி வியூ பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், வியூ செக்ஷனில் நம்ம கொடுத்த 3மே காட்டுதான்னு பாரு. கேஷ் ட்ரிப்ஸ், சிசி ட்ரிப்ஸ், கம்பேர் பே 3ம் காட்டுதான்னு பாரு. ஸோ இது 3 வந்துருச்சுன்னா அவுட்புட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேபிளில் 3 டேபிள் காட்டும், வியூஸில் 3 வியூஸ் காட்டணும். 19 வரைக்கும் எல்லா கொரியும் நீங்கள் கரெக்டாக ரன் பண்ணிங்கன்னா தான் இது வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது ஸோ முடிச்சாச்சா? ஸோ முடிச்சாச்சா இல்லையா? அடுத்தது போகலாமா? ஸோ இங்கே கம்பேர் வியூவில் இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இன்னும் முடிக்கலையா? ஓகேவா? இப்போ 28 ஸ்டெப்பில் வியூ செக்ஷன் போகிறோம், கம்பேர் பே. ஸோ கம்பேர் பேக்கு போயிட்டு ப்ரிவியூ கொடுத்து அதை வியூ பண்ணுறோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கு பாரு, கம்பேர் பே இருக்குது. கம்பேர் பேல ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ரிவியூ வியூ. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவியூ வியூ கொடுத்தீங்கன்னா அதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கொரி அதனுடைய ரிசல்ட்டு இப்போ நமக்கு வரும். ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரிவியூக்கான கொரியை ஆட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதை இப்போ தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன இருக்குது. ஸோ அதில் 2 டேட்டா தான் எனக்கு காட்டுது. உங்களுக்கு எவ்வளோ காட்டுது பாருங்கள். ஓகேவா? நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இது 2 தான் காட்டும், சிசி டோட்டல், கேஷ் டோட்டல். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணு. ஸோ அதில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணு. நம்மளுடைய அவுட்புட்டு இதுதான். ஸோ சரியாக இருக்குது. இதை காப்பி பண்ணு, இதில் பேஸ்ட் பண்ணு. 20th ஸ்டெப்பில் போட்டுருது. ஸோ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரணுங்கிறதையும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரிசல்ட்டோட அவுட்புட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டாஸ்க் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டாஸ்க் 5க்கு போயிடலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம் பாரு. டாஸ்க் 5ல் நாம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதோட ஒரு ப்ரிவியூ சொல்லிடுறேன் இப்போ நான். ஸோ இப்போ நம்ம அத்தேனாவில் இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அத்தேனாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் இருக்கிற கொரிஸ் எல்லாத்தையுமே க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். காலைல க்ளவுட் ஷெல்னு ஒன்று காட்டினா, ஸோ க்ளவுட் ஷெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ண கொரிஸ் எல்லாத்தையுமே அதுலேயும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம டேட்டா ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு டேட்டா இன்ஜினியராக டேட்டாவை ரெடி பண்ணிட்டோம், டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போது டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டேட்டாவை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டேட்டா அனலிஸ்ட் இந்த டேட்டாலாம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ, எந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம டாஸ்க் 5ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ ஒரு IAM யூசர் முதல்ல க்ரியேட் பண்ணணும். ஸோ IAMனா என்னன்னு தெரியுமா?
ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போது இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் ஓனர் இந்த அக்கௌண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கீழே இன்னும் ஒரு 3 பேருக்கு அக்சஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து அட்மினாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே இன்னும் ஒரு 3 யூஸரை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு அக்சஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அத்தேனாவில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அத்தேனாவில் வியூ ஆப்ஷன் மட்டும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எடிட் ஆப்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணோம், டேபிள் ஆட் பண்ணோம், அந்த டேபிளை வியூ பண்ணோம். ஸோ எல்லா அக்சஸுமே அட்மினுக்கு உண்டு. அதில் பர்டிகுலராக ஒரு அக்சஸை மட்டும் யாருக்காக கொடுக்கலாம், ஜஸ்ட்டு பார்க்கறதுக்காக மட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக டேட்டா அனலிஸ்ட்டுக்கு நம்ம டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது அந்த டேட்டா அனலிஸ்ட் இந்த டேட்டாவை வந்து வாங்கி அதை இதே சேம் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தரணும். ஸோ அவங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ஐஏஎம், ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆக போகுது. ஸோ யார் எந்த ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அதை நம்ம ஐஏஎம் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போது ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னா அந்த ஏங்கிற பர்சன் எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறாரு, எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூலை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். எதை யூஸ் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது. ஸோ அதுபடி அந்த யூஸர் லாகின் பண்ணி நம்ம போர்ட்டலுக்குள்ளே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேரி அப்படின்னு ஒரு யூசர், ஸோ அவங்களுக்கு ஐஏஎம் மூலயமா ஒரு அக்சஸ் கொடுக்க போகிறோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ் டாக்ஸி டேட்டான்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். அதில் எல்லோ அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இன்னும் 2 டேபிள் ஜான்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டேபிளில் எல்லாமே டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை மேரிக்கு நம்ம அக்சஸாக கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதுதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த கொரியை காப்பி பண்ணி நம்மளுடைய கொரி எடிட்டரில் இதை ரன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியல அப்படின்னா இதை கொரியெலாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ 10 கொரிக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை க்ளோஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். ஒரு 100 டேட்டா வருதான்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு, ஸோ 22வது ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறது AWS Cloud 9. ஸோ இது பைத்தான் மாதிரி ஒரு ஐடி. ஸோ பைத்தானில் ஒரு ஐடி இருக்குமா? என்ன ஐடி யூஸ் பண்ணுறோம் பைத்தானுக்கு? IDLE யூஸ் பண்ணுறோமா? ஸோ இங்கே வந்து Cloud 9 அப்படிங்கிற ஒரு ஐடி, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், இதுதான் அந்த மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஓகேவா, அதுக்குள்ளே தான் அத்தேனா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அத்தேனாவை க்ளோஸ் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுரு. மறுபடியும் AWSஐ கிளிக் பண்ணு. அத்தேனாவை எந்த டிஸ்டர்ப் பண்ணாத, அதை அப்படியே விடு. மறுபடியும் AWSஐ கிளிக் பண்ணினா இன்னும் ஒரு கன்சோல் ஓப்பன் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கோ. ஓகேவா, ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் என்ன பண்ணு, Cloud 9 இங்கே டைப் பண்ணு. குளோபல் சர்ச் பாரில் டைப் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ சர்ச் பண்ணி எடுத்தாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணு, இதை சர்ச் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா Cloud 9 கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணு. குளோபல் சர்ச் பாரில் சர்ச் பண்ணுங்க Cloud 9 அப்படின்னு சர்ச் பண்ணு. இந்த மாதிரி Cloud 9ஓட
என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடு. முடிச்சாச்சா? இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, இங்கே பாருங்க, ஒரே ஒரு என்விரான்மெண்ட் மட்டும் நமக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணு. இங்கே பாரு, அடுத்தது பண்ண வேண்டியது இங்கே பாருங்க, Cloud9 IDE ஓப்பன். அதை கிளிக் பண்ணு. ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு IDE ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சா? இங்கே பாருங்க, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு IDE ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ நம்ம 22வது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை 22வது ஸ்டெப்பில் பேஸ்ட் பண்ணிவிடு. முடிச்சாச்சா? 22வது ஸ்டெப்போட அவுட்புட்டு இதுதான். 22வது ஸ்டெப்பில் இது வரைக்கும் எரர் வந்ததுன்னா கூட அதை விட்டுரு, இதை ஃப்ரெஷ்ஷாக கண்டினியூ பண்ணு. ஸோ இப்போ அடுத்தது பண்ண போகிறது 23. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நியூ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல், அதில் ஃபைலோட நேம் அவங்களே கொடுத்துருக்காங்க, athena_query.cf.yml. இதை காப்பி பண்ணிக்கோ. நீங்கள் டைப் பண்ண வேணாம், காப்பி பண்ண. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்து இந்த ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஃபைலுக்கு போகிறேன், நியூ ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முதல்ல அதில் டேட்டாவை காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே பாரு, அந்த ஃபைலுக்குள்ளே, நியூ ஃபைலுக்குள்ளே என்ன டேட்டாவை சேவ் பண்ணுங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி நியூ ஃபைலுக்குள்ளே பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான நேம் இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன நேமில் சேவ் பண்ணணுன்னு. athena_query.cf.yml. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த சேவ் பண்ணக்கூடிய இந்த பிளேஸில் பேஸ்ட் பண்ணு. ஃபைல் நேமில் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சா? 24வது ஸ்டெப்பில் பாரு, ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது பாரு. இந்த கமாண்டை காப்பி பண்ணு. கமாண்டை காப்பி பண்ணிக்கோ. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, Cloud9 டெர்மினலில் இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். Cloud9 டெர்மினல் எங்கே இருக்குது? இங்கே பாரு, கீழே இருக்கு பாரு, VOC லேப்ஸ்னு இருக்கா? VOC லேப்ஸ் என்விரான்மெண்ட். அதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடு. பண்ணியாச்சா? இங்கே கீழே பாரு, நம்ம மேலே கோடு மேலே காப்பி பேஸ்ட் பண்ணோம். கமாண்டை கீழே இந்த இடத்துல என்விரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணு, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடு. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடு. உங்களுக்கு இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் விவோ லேப்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கான்னு பாரு. அவுட்புட் செக் பண்ணு. ஸோ இதுதான் அவுட்புட்டாக வரணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் அவுட்புட்டாக வரணும், அதுதான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்புட்டு, வருதான்னு பாரு. தெரியுதா?
இந்த கமாண்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணும்போது பழைய அவுட்புட் வந்திருந்தால் தான் இதுக்கு அவுட்புட் வரும். பேராமீட்டர் அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்திருந்தா யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஸ்டாக் ஐடி, ஆப்ரேஷன் ஐடி ரெண்டும் வருதான்னு பாரு. இந்த ஐடியை அப்படியே காப்பி பண்ணிக்கோ. ஸோ காப்பி பண்ணி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணு. வர்ற அவுட்புட்டில் இருக்கிற 2 ஐடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. ஸ்டாக் ஐடி, ஆப்ரேஷன் ஐடி. ஓகேவா? உனக்கு அவுட்புட் சரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸ்டாக் ஐடி, ஆப்ரேஷன் ஐடி வந்துச்சா? ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து AWS கிளிக் பண்ணதும் மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ளே வரும். நீங்கள் என்ன பண்ணு, குளோபல் சர்ச் பாரில் க்ளவுட் ஃபார்மேஷனை காப்பி பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? க்ளவுடு ஃபார்மேஷன் அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி, காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரி, உனக்கு இங்கே அந்த சர்வீஸ் ஓப்பனில் காட்டும். அதை ஓப்பன் பண்ணு கிளிக் பண்ணி. ஸோ குளோபல் சர்ச் பாரில் புது டேப் ஓப்பன் பண்ணி அதில் க்ளவுடு ஃபார்மேஷனை சர்ச் பண்ணிக்கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நேம் இப்போ நம்ம சரியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே பாரு, ஒரு 3 ஸ்டாக் நேம் காட்டுதா? சரியாக பண்ணியிருக்கவங்களுக்கு 3 ஸ்டாக் நேம் காட்டும். அதான் சொன்னேன், சரியாக பண்ணவங்களுக்கு. ஓகேவா? சரியாக அவுட்புட் வந்திருந்ததுன்னா 3 ஸ்டாக் நேம் காட்டணும். ஸோ அதுதான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நமக்கு அத்தேனா கொரி அதுதான் நமக்கு வேணும், வேறு எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அத்தேனா கொரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ அத்தேனா கொரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக இருக்கா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா இல்லையா? ஸோ இப்போது அத்தேனா கொரியை செக் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். 28. ஸோ 28ஆவது ஸ்டெப்பில் பாருங்கள், Cloud9 டெர்மினலில் இந்த AWS அத்தேனா லிஸ்ட் நேம்டு கொரிஸ் இதை காப்பி பண்ணி மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ கொஞ்சம் நேரம் ஐடியில் இருந்ததுனால வெளில போயிடுச்சு, திரும்ப வந்துடும். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் அந்த கமாண்டை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த அவுட்புட் சரியாக கிடச்சிச்சு. நேம்டு கொரி ஐடிஸ்னு எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. அதுதான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சேம் இதே அவுட்புட் தான் வரணும். இதே நம்பர்ஸ் வராது, இது மாதிரி வரும். ஸோ முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது பாரு. ஸோ இந்த கொரி ஐடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ண போகிறோம். அதை தேவைப்படும் நோட் பேடில் நான் இதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நேம்டு கொரி ஐடிஸ் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ. இந்த ஐடி, ஸோ இந்த ஐடி கொரி ஐடி தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால புது ஐடி கிரியேட் பண்ணேன். ஸோ புது ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடி தான் ரன் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னு பாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டு எரர் வந்துருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணு. கவனி, யாருக்கெல்லாம் எரர் வருதோ இதை கவனி, இதை பண்ணலாம் பாரு. இப்போ நானும் ஒரு 2-3 தடவை அந்த ஐடியை போட்டு செக் பண்ணும்போது எனக்கு எரர் தான் வந்தது. ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாரு என்ன எரர் அப்படின்னா, நான் யூஸ் பண்ண ரீஜன் எனக்கு தப்பான ரீஜனில் அது இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது US East 1. நேற்று காலையில் சொன்னேன் இல்லையா, என் விர்ஜினியான்ட்டு, அந்த என் விர்ஜினியா தான் US East 1. நான் வேற ஒரு ரீஜனில் மாற்றி யூஸ் பண்ணியிருந்திருக்கேன், அதனால் எனக்கு எடுத்துக்கல. இப்போ நான் அந்த ரீஜன் தான் யூஸ் பண்ணுறேன்னு செக் பண்ணேன், அதுக்கான கமாண்டு தான் இது. AWS கான்ஃபிகர் லிஸ்ட் அப்படின்னு கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டு வரணும். யாருக்கெல்லாம் அவுட்புட்டு வரலையோ அவங்க இங்கேருந்து ஃபாலோ பண்ணு. அவுட்புட்டு வந்துருச்சுன்னா விட்டுரு, ஓகேவா? வராதவங்க மட்டும் இந்த கமாண்ட்லேருந்து டைப் பண்ணுங்க, ஓகேவா? இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் கிடைக்கும். ப்ரொஃபைலு, அக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, ரீஜன், இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த கமாண்ட் மூலமா உங்களுக்கு எந்த ரீஜனில் இருக்கும்னு மட்டும் தான் பார்ப்போம். இப்போ அடுத்த கமாண்ட் பாரு, AWS அத்தேனா லிஸ்ட்டு ஐஃபன் நேம்டு ஐஃபன் கொரி. நான் ஏற்கனவே கொடுத்தேன் நேம்டு கொரி, அந்த நேம்டு ஐடி வந்து எனக்கு சரியான ஐடியா இல்லை, அதனால் திரும்ப ஒரு புது ஐடி கிரியேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எந்த ரீஜன்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த எந்த ரீஜன் காட்டுதோ அந்த ரீஜனில் நான் இப்போ நேம்டு கொரியை கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த கொரி தான் எனக்கு ஒர்க் பண்ணுச்சு, ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், இதை டைப் பண்ணு. இதை டைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு புது நேம்டு கொரி ஐடி வருதான்னு பாரு. வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவங்க காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்த இந்த கொரியில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த ரீஜன் வந்து எனக்கு சரியாக செட் ஆகுதுனால எக்ஸ்ட்ரா அந்த கொரியில் ஒரு ரீஜனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இந்த கொரி. இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம்டு கொரி ஐடி கிடைக்கும். ஜூம் பண்ணுமா? போதுமா? சரி, உங்களுக்கு இது அப்படியே என்ன பண்ணுறேன், நான் நோட் பேடில் போட்டு காட்டுறேன், ஓகேவா? அதில் ஈஸியாக அவுட்புட் வந்திருக்கணும், ஓகேவா? நேம்டு கொரி, நேமு, டிஸ்கிரிப்ஷன், டேட்டா பேஸ், கொரிங், ஸ்ட்ரிங்கு, ஒர்க் குரூப்பு, இதெல்லாம் நமக்கு இங்கே அவுட்புட்டில் வந்திருக்கணும். எனக்கு வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்திருக்கணும். அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம் பாரு. ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது இங்கே பாருங்க, ஸோ இந்த கமாண்டை காப்பி பண்ணு. இதை காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இதை காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படி பேஸ்ட் பண்ணு, கொண்டு வந்து. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண கொரி ஐடியை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணு. NQ ஈக்குவல்ட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கமாண்டில் யூஸ் பண்ண கொரி ஐடி. இப்போ இதை காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இதுக்கு அவுட்புட்லாம் வராது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து, ஸோ இங்கே NQக்கு கொரி ஐடி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எக்கோ NQ இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐடி கிடைக்கும், அதை காப்பி பண்ணிக்கோ. வரக்கூடிய அவுட்புட்டில் இருக்கிற கொரி ஐடியை காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணு. ஸோ அந்த ஐடியை நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கொரி ஐடியோட கம்பேர் பண்ணால் சேம் அதே தான் இருக்கும், ஓகேவா? அந்த ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் அது. ஸோ சேம் நம்ம
ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கொரி ஐடி தான் இப்போ உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துருக்கணும். அடுத்தது ஸோ நம்ம டாஸ்க் 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது போக வேண்டியது டாஸ்க் 6. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஐஏஎம் பாலிசி, அதை மேரி அப்படிங்கிற ஒரு யூசருக்கு ஐஏஎம் ரோல் கொடுத்து அவங்களுக்கு நம்ம அக்சஸை கிராண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டாஸ்க் 5ல் நம்ம கொரி ஐடியை வச்சு நம்மளோட டீட்டெயிலாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போது டாஸ்க் 6க்கு வந்துடலாம். ஸோ இது வரையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கவனி, இந்த ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் ஐஏஎம்குள்ளே போகணும். ஸோ குளோபல் சர்ச் பார் ஐஏஎம். ஸோ ஐஏஎம்மை ஓப்பன் பண்ணு. அதில் இங்கே பாரு, யூசர்ஸ் லெஃப்ட் சைடில் யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். யூசர்ஸை கிளிக் பண்ணு. ஐஏஎம்னு குளோபல் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணினா இந்த ஐஏஎம் கன்சோல் வரும். அதில் யூசர்ஸை கிளிக் பண்ணினா மேரி அப்படின்னு ஒரு யூசர், பாலோ அப்படிங்கிற ஒரு யூசர், 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதில் அவங்க பண்ண சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, மேரிக்கு வந்து டேட்டா சயின்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு குரூப்பில் அவங்க ஆட் ஆகிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ மேரி என்ன பண்ணுறேன், நான் ஓப்பன் பண்ணுறேன். மேரிங்கிறது லிங்காக தான் இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அவங்க எந்த குரூப்பில் ஆட் ஆகிருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், பாலிசி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் குரூப். ஸோ அவங்க சொன்ன மாதிரி மேரி அப்படிங்கிற யூசர் டேட்டா சயின்ஸ் குரூப்பில் ஆட் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணோம், இதை ஏடபிள்யூஎஸ்ஸே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ லேப் கொரியில் மறுபடியும் வந்துட்டு இங்கே பாருங்கள். ஸோ நம்ம மேரிக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய பர்மிஷனை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட பர்மிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா இங்கே பாரு, பர்மிஷனில் பாலிசி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ பர்மிஷனில் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பர்மிஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம செக் பண்ணியாச்சு. இந்த டேப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் மார்க் உண்டு, இதை கிளிக் பண்ணுறதுக்கும் மார்க் உண்டு. ஸோ குரூப்பை கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க, பர்மிஷனையும் கிளிக் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும், இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருந்த அந்த பர்மிஷன் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியாது. ஸோ ஆக்ஷனு எஃபெக்ட்லாம் இங்கே இருக்குது பாரு. அது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த பர்மிஷன்ஸ், எதை டினை பண்ணியிருக்காங்க, எதை அலோவ் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில் அதில் இருக்கும். ஸோ அடுத்தது இதை முடித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த டாஸ்க் 6ல் ஒரு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ டாஸ்க் 6ஓட சம்மரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அதை பற்றின டீட்டெயில் இங்கே இருக்குது. S3ல பக்கெட்டை பண்ணியிருக்கோம். இன்னும் க்ளூ நம்ம எதுவும் பண்ணல. ஸோ க்ளூன்னு டேரெக்டாக யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது க்ளவுட் ஷெல்லை யூஸ் பண்ணோம். க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ க்ளவுட் 9க்குள்ளே போயிட்டு நம்ம கமாண்ட் டைப் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து க்ளவுட் ஷெல். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன்லேயும் போயிட்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அத்தேனா. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அத்தேனா தான். ஸோ அத்தேனாக்குள்ளே தான் இந்த கொரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக 7வது டாஸ்க்கு. ஸோ இப்போ மேரியை பார்த்துட்டோம். ஸோ மேரிக்கான பர்மிஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறதையும் செக் பண்ணியாச்சு தான். ஆனால் யாரும் பண்ணுற மாதிரி தெரில.
இப்போ அடுத்தது மேரி அப்படிங்கிற யூசர் ஆல்ரெடி டேட்டா சயின்டிஸ்ட் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, சேம் சர்வீஸ்குள்ளே போயிட்டு கிளவுட் ஃபார்மேஷன் ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்கை செக் பண்ணோம். ப்ரீவியஸாக நம்ம செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இருக்கான்னு பார்த்துங்க. 3 ஸ்டாக் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டாக்குக்குள்ளே தான் இருக்கும். ஒருவேளை ஸ்டாக்கு செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் பண்ணிக்கும். டிஃபால்ட்டாகவே ஸ்டாக்கில் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இங்கே அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கவனி, இதில் என்ன செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரியேட்டட் டைம் இருக்கு இல்லையா, இந்த கிரியேட்டட் டைமை பார்க்கணும். இதிலே வந்து எந்த ஸ்டாக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கிரியேட் ஆகிருக்கோ அதை பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ரொம்ப லேட்டாக முன்னாடி கிரியேட் ஆன ஸ்டாக்கு. ஏன் அப்படின்னா இது பாருங்கள், 9:53 AM 04 செகண்ட். இது பார்த்தீங்கன்னா அதே 9:53 31 செகண்ட். இது பார்த்தீங்கன்னா 3:10 23 செகண்ட். அப்போது இதுதான் உங்களுக்கு ஓல்டஸ்ட்டு ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதனுடைய அவுட்புட் டேபில் போய் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதில் அவுட்புட் ஆப்ஷன் இருக்குது பாரு. அவுட்புட் பேனுக்கு போயிட்டு ஸோ அவுட்புட்டில் இங்கே பக்கெட் நேம், இங்கே ஒரு சில டீட்டெயிலாம் இருக்கும். இது எல்லாமே நமக்கு தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சில தேவைப்படும். ஸோ மேரியோட டீட்டெயில் இங்கே இருக்குது, அவங்களோட அக்சஸ் கீழே இங்கே இருக்குது. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி வைங்க, தேவைப்படும் போது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, அவங்களே காப்பி பண்ண சொல்லிட்டாங்க, மேரிஸ் அக்சஸ் கீ. மேரியோட அக்சஸ் கீ இதில் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாரு, மேரிஸ் அக்சஸ் கீ. ஸோ இதை வந்து காப்பி பண்ணு. ஸோ எதுக்காக இந்த அக்சஸ் கீன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஏஎம்மில் அவங்களுக்கான அக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கீயை கொடுத்தா தான் அந்த அக்சஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கீ என்ன பண்ணு, பேஸ்ட் பண்ணிக்கோ. இதுக்கு ஹெட்டிங் கொடுத்துரு, மேரிஸ் அக்சஸ் கீ. ஏன்னா எந்த கீ எதுக்குன்னு மறந்துடும். அதனால் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேரியோட அக்சஸ் கீ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஸோ Cloud9 டெர்மினலுக்கு வந்துட்டு நம்ம இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ தேவைப்படுறத அப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன், அக்சஸ் கீ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அக்சஸ் கீயை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ திரும்ப Cloud9 டெர்மினலுக்கு போயிட்டு அங்கே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ Cloud9 டெர்மினல் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? Cloud9 டெர்மினலுக்கு திரும்ப வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.
ஸோ இதில் என்ன பண்ணுங்க, இந்த கவனி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. இந்த கமாண்டில் கவனி, கொஞ்சம் கவனி, என்ன பண்ணிருக்கேன் நான் சொல்கிறேன் பாரு. இங்கே $AKன்னு இருக்கு இல்லையா, அதில் மேரியோட அக்சஸ் கீ இந்த போர்ஷன் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது SAK சீக்ரெட் அக்சஸ் கீங்கிற இடத்துல இங்கே ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அவுட்புட்டு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்புட் வருதான்னு செக் பண்ணு. ஸோ அந்த அவுட்புட்டோட ஸ்ட்ரக்சரையும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோ. ஸோ ஃபைனலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ லேபே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது சரியாக அவுட்புட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வரணும். ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுக்கலைன்னா மார்க் வராது. ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும், எஸ் கொடு. அதுக்கப்புறம் கிரேடு உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிரேடு ஃபுல் மார்க் வந்துருக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கிரேடில் உனக்கு மார்க் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணு, எண்டு லேப் கொடுத்துரு. ஸோ எண்டு லேப் கொடுத்துட்டு வெளில வந்துட வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு மார்க் சரியாக ஃபுல் மார்க் வரணும் அப்படின்னா இவ்வளோ பொறுமையாக பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணணுமே தவிர இவ்வளோ பொறுமை ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபுல் மார்க் வந்துருச்சு.